லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்நேகம் பவுண்டேஷன் யாருக்கு சொந்தம் என்று பாடலாசிரியர் ஸ்நேகனுக்கும் நடிகை ஜெயலட்சுமிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு இருதரப்பின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரு தரப்பின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நடிகை ஜெயலட்சுமி தொடுத்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கின்றனர். பாடலாசிரியர் ஸ்நேகன் அளித்த புகாரில் செய்யப்பட்டிருக்கும் வழக்கின் காரணமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்தும் விசாரணையில் ஈடுபட்டனர். தற்பொழுது ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், விவரங்கள் என்னென்ன? பூங்குழலி, சினிமா பாடலாசிரியர் ஸ்நேகன் அளித்த புகாரில் தற்போது நடிகையும் பாஜக பிரமுகருமான நடிகை ஜெயலட்சுமி தற்போது திருமங்கலம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சினிமா பாடலாசிரியருக்கும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் நிர்வாகியுமான ஸ்நேகனுக்கும் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி என்பவருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்நேகம் பவுண்டேஷன் யாருக்கு சொந்தம் என மாறி கடந்த ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு மாறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகம், அதே போல திருமங்கலம் காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாறி புகார் அளித்ததன் அடிப்படையில் அதற்கு பிறகு எழும்பூர் நீதிமன்றத்தில் இருவரும் வழக்கு தொடர்ந்தார்கள். வழக்கு விசாரித்த நீதிபதி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என திருமங்கலம் போலீசாருக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் தான் அக்டோபர் மாதம் ஸ்நேகன் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று ஜெயலட்சுமி அளித்த புகாருக்கு பாடலாசிரியர் ஸ்நேகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜெயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்நேகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கானது முகாந்திரம் இல்லை என நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி வீட்டில் திருமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட பின் அவரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் தற்போது அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பூங்குழலி, அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் தெரிய வந்தன? காலையிலிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பாக பூங்குழலி, கடந்த 2022ஆம் ஆண்டு சினிமா பாடலாசிரியர் ஸ்நேகன் பவுண்டேஷன் என்ற ஒரு அறக்கட்டளையை நடத்தி அதன் மூலம் பல்வேறு ஏழை குழந்தைகளுக்கு தான் உதவி வருவதாகவும் தனது பெயரிலேயே நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி தனது அறக்கட்டளை பெயரிலே அவரும் பதிவு செய்து மோசடி செய்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதற்கு அடுத்த சில தினங்களிலேயே நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி அந்த பவுண்டேஷன் எனக்கு சொந்தமானது என்றும் நான் யாருடைய பவுண்டேஷனையும் பயன்படுத்தி பணம் மோசடியில் ஈடுபடவில்லை எனவும் மேலும் தனது பெயருக்கு இவர் களங்கம் ஏற்படுத்தி வருகிறார் எனவும் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த இருவருமே இந்த வழக்கு தொடர்பாக மாறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகம், அதே போன்று திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த நிலையில் தான் நீதிமன்றம் தற்போது ஜெயலட்சுமி வழக்கை தள்ளுபடி செய்த காரணத்தினால் பாடலாசிரியர் ஸ்நேகன் கொடுத்த வழக்கின் பேரில் தற்போது போலீசார் இன்று காலை முதலே அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் ஸ்நேகம் பவுண்டேஷன் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அதன் மூலம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் முடிவாக தற்போது திருமங்கலம் காவல் நிலையம் அழைத்து அவர் விசாரணை மேற்கொண்டது. இவர் ஸ்நேகம் பவுண்டேஷன் பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்பது தெரிய வந்ததை அடுத்து தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.